டிசம்பர் 2025க்குள் நமது நாட்டில் ஹைட்ரஜன் எரிபொருளை அடிப்படையாகக் கொண்ட ரயில்கள் இயங்கத் தொடங்கும். இதன் மூலம் இந்திய ரயில்வே புதிய தொழில்நுட்ப நிலையை அடையும். இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் தண்ணீரை எரிபொருளாகக் கொண்டு இயங்கும், அதாவது அவை சுற்றுச்சூழல் நட்பு ரயில்களாக இருக்கும். இதைக் கேட்டு ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும், ஏனெனில் இது நமது நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் சான்றாகும். இந்த வீடியோவில் இந்த முழு விவரத்தையும் எளிய சொற்களில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதன் முன் ஒரு லைக் கொடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். உங்களுக்கே ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் இது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்திய ரயில்வே 2030க்குள் சுழற்சி குறைவு திட்டம் நடைமுறைப்படுத்தும் நோக்கில் உள்ளது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறைவடைந்து ரயில்வே பொறியியல் முழுமையாக பசுமை தொழில்நுட்பத்துக்கு மாறும். தற்போது இந்தியா டீசல் ரயில்களை ஒழித்து மின்சார ரயில்களை அதிகரிக்கச் செய்கிறது. ஆனால் மின்சார உற்பத்திக்கும் கார்பன் வெளியேற்றம் இருக்கிறது. ஃபியூல் செல் ரயில்களின் மைய சக்தி மூலமாக இருக்கும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணையும் போது ஒரு ரசாயன எதிர்வினை மூலம் மின்சாரம் உற்பத்தியாகும். தண்ணீர் மட்டுமே உமிழ்வாக வெளிவரும். இந்த மின்சாரம் ரயிலின் சக்கரங்களை இயக்கப் பயன்படும். தேவையானபோது லித்தியம் அயன் பேட்டரி மூலம் கூடுதல் சக்தி வழங்கப்படும். சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாதது. டீசல் மற்றும் மின்சார ரயில்கள் சில அளவுக்கு மாசை ஏற்படுத்தும். ஹைட்ரஜன் ரயில்கள் சுற்றுச்சூழல் நட்பானவை, ஏனெனில் கார்பன் டை ஆக்சைடு அல்லது பிற மாசு உமிழ்வு இல்லை. அதிக ஆற்றல் திறன். 1 கிலோ ஹைட்ரஜனில் கிடைக்கும் சக்தி 4.5 கிலோ டீசல் மூலம் கிடைக்கும் சக்தியை மிஞ்சும். இதன் மூலம் அதிக மைலேஜ் கிடைக்கிறது. சத்தமில்லா மற்றும் சுத்தமான இயக்கம். இயங்கும்போது ரயில்கள் ஒலி மாசு குறைவாக இருக்கும். குறைந்த செலவில் இயக்கம். ஹைட்ரஜன் எரிபொருள் மாசற்றதுடன் டீசல் மற்றும் மின்சார விலையை விட குறைவான செலவில் இருக்கும். உலகளாவிய ஹைட்ரஜன் ரயில்களின் வளர்ச்சி. ஜெர்மனி 2018இல் உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயில் அறிமுகமாகியது. இது ஆல்ஸ்டம் என்ற பிரான்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இந்த ரயில்கள் 1000 கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் கொண்டவை. ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பசுமை ரயில்களை முன்னிறுத்தி வருகின்றன. வந்தே மெட்ரோ என்ற பெயரில் இந்த ரயில்கள் அறிமுகமாகும். பெங்களூரு நகரில் உள்ள ஒரு நிறுவனம் இந்த ரயில்களை வடிவமைத்து ட்ரையல் செய்து வருகிறது. 2025க்குள் இந்தியாவின் முக்கிய இடங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்படத் தொடங்கும். ஹைட்ரஜன் ரயில்களின் நன்மைகள். இந்தியாவின் பார்வை. 230 சுழற்சி குறைவு திட்டம். இந்திய ரயில்வே எந்தவிதமான கார்பன் மாசும் இல்லாமல் இயங்கும் நோக்கத்தில் உள்ளது. ஹைட்ரஜன் ரயில்கள் இதற்கான முக்கிய கட்டமாகும். இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பசுமை தொழில்நுட்பங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பல புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகின்றன. இதனால் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும். இந்தியாவின் ஹைட்ரஜன் ரயில்கள் திட்டம் நம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும். நம்மை சுற்றுச்சூழல் நட்பு தேசமாக மாற்றும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சிறந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும். இந்தியாவின் பசுமை புரட்சியின் முக்கிய அங்கமாக ஹைட்ரஜன் ரயில்கள் இருக்கும். இதன் மூலம் நம் நாடு மட்டுமல்லாமல் உலகிற்கு ஒரு பசுமையான எதிர்காலத்தை அமைக்க உதவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை பகிரவும் மற்றும் ஜெய் ஹிந்த் என்கிறதை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி. ஜெய் இந்தியா.